பாசத்திற்குரிய சகோதரர்களே, முஹர்ரம் மாதம் அல்லாஹுடைய பேரொருளால் பல பேர் இந்த 2 நாட்கள் நோன்பு வைத்து, சிலர் இன்றும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். இந்த தருணத்திலே முஹர்ரம் மாதத்திற்கென்று என்ன சிறப்பு இருக்கிறது, முஹர்ரம் மாதத்தை ஒரு முஸ்லீமாக நான் எப்படி அணுக வேண்டும் என்கின்ற செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக அல்லாஹுடைய மார்க்கத்தில் ஒரு காரியத்தை மார்க்கம் என்று நாம் செய்வதாக இருந்தால் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்மாதிரியை கொடுத்திருப்பார்கள். நீங்கள் எவ்வளவு நல்ல நிலையிலே இருந்தாலும், எவ்வளவு மோசமான சூழலிலே வாழ்ந்தாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா காலகட்டத்திற்கும் ஒரே மார்க்க சடங்குகளை, மார்க்க வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகின்றான். அப்படியான மார்க்க வழிமுறைகள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நாம் அவற்றை நம்முடைய வாழ்வில் எடுத்து எல்லா சூழலிலும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதில் இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கான அடிப்படையை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் சில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் முஹ்தஸாத்துல் உமூர், புதிய காரியங்களை நான் எச்சரிக்கிறேன். மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படும் புதிய காரியங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். குல்ல முஹ்தஸத்தின் பிதா, ஒவ்வொரு புதுமையும் பித்அத் என்கின்ற அந்த அம்சத்தின் கீழே வந்துவிடும். குல்ல பித்அத்தின் வலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வலாலத், வழிகேடு என்கின்ற அந்த வழிகேட்டின் கீழாக வந்துவிடும். வகுல்ல வலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் எதுல வரும் தெரியுமா? நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அம்சத்துல வந்துடும். அப்ப ஒரு முஸ்லிமாக நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு முன்னால், நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜகாத் கொடுக்கிறேன், ஹஜ்ஜி செய்கிறேன், ஒரு நாளை புனிதமாக கருதுகிறேன், ஒரு நாளை புனிதமாக கருதி அதில் இபாதத் செய்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அன்றைய தினத்தை, அந்த நாளை, அந்த மாதத்தை நமக்கு புனிதமாக அறிவித்திருக்க வேண்டும். அந்த நாளில் இன்னென்ன இபாதத்துகளை செய்ய வேண்டும், செய்வது உங்களுக்கு நன்மையை பெற்றுத் தரும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்க வேண்டும். இதற்கு அப்பாற்பட்டு அது ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதாக அல்லது குறிப்பிட்ட சமூகத்தால் அடையாளம் காட்டப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் ஒருபோதும் அது மார்க்கத்தினுடைய அளவுகோல் அல்ல. அல் குர்ஆன் சொல்கிறது, وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. நாம் எப்போதும் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு வசனம், وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا. மார்க்கத்தில் ஒரு காரியத்தை செய்கின்றோம், ஒரு இபாதத்தை செய்கின்றோம், ஒரு திக்ரை செய்கின்றோம், ஒரு தொழுகையை நிறைவேற்றுகின்றோம், ஒரு நோன்பை நிறைவேற்றுகின்றோம். இதற்கு முன்மாதிரி எங்கே இருக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும், அல்லது அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். நாம மறந்திருப்போம், கடந்த காலங்களிலே சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கும், ஆனால் இது ஒரு சிறந்த நினைவூட்டலாக இருக்கும் என்பதால் மறுபடியும் சொல்கிறோம். وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا, இஸ்லாம் அல்லாததை, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லிக் கொடுக்காத ஒன்றை நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் فَلَن يُقْبَلَ مِنْهُ, அல்லாஹ்விடத்தில் அது ஒப்புக்கொள்ளப்படாது. وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ, அல்லாஹ் சொல்கின்றான், அவர் மறுமை நாளிலே நஷ்டமடைந்தவராகத்தான் எழுப்பப்படுவார் என்கின்ற செய்தியை அல் குர்ஆனிலே நாம் பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த 2 செய்தியும், முதல்ல சொன்ன நபிமொழியும் இரண்டாவது சொன்ன குர்ஆன் வசனமும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? மார்க்கத்தின் பெயரால் வையாக்கும் முஹ்தஸாத்துல் உமூர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த நபிமொழி, உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். முஹ்தஸாத்துல் உமூர், புதிய காரியங்களை மார்க்கத்தின் பெயரால் செய்வதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது? وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا, யார் இஸ்லாம் அல்லாததை மார்க்கமாக எடுத்துக்கொள்வாரோ فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ, அல்லாஹ் ஒரு காலத்திலே அதை ஒப்புக்கொள்ள மாட்டான். நீங்க இதெல்லாம் இஸ்லாம் தானே, இஸ்லாமிய தோற்றத்தில் தானே இருக்கிறது, நாம செயல்படுத்துவோமே செய்வோமே என்று நினைத்தால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது முஹர்ரம் மட்டுமல்ல, முஹர்ரத்தில் செய்யப்படக்கூடிய அனாச்சாரங்கள் மட்டுமல்ல, முஹர்ரத்திலே செய்யப்படக்கூடிய பித்அத்துகள் மட்டுமல்ல, வாழ்நாளிலே எந்த தினத்தில் எந்த இபாதத்தை மார்க்கம் சொல்லித்தராத ஒன்றை இபாதத்தாக நாம் செய்வோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படாது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு புதிய காரியத்தை தொட்டும் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் என்று நமக்கு சொல்லி தந்தார்கள்.
அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? தரக்து ஃபீக்கும் அம்ரைனி, இரண்டு காரியங்களை உங்களிடத்திலே விட்டு செல்கிறேன், உங்களிடத்திலே இரண்டு காரியங்களை விட்டு செல்கிறேன். அன் ததுல்லு மா மஸ்ஸகும் பிஹிமா, அந்த இரண்டுல எதை நீங்கள் விட்டுவிட்டாலும் சரி நீங்கள் வழிகட்டு போவீர்கள். என்ன ரெண்டு? அந்த ரெண்டு கிதாபுல்லாஹி வ சுன்னதி, அல்லாஹ்வுடைய தூதருடைய தெளிவான நபிமொழி, மிக சஹீஹான நபிமொழி. கிதாபுல்லாஹி வ சுன்னதி, அல்லாஹ்வுடைய வேதம் ஒன்றதுல, இன்னொன்னு வ சுன்னதி, என்னுடைய வழிமுறை. இதை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே. நம்ம யோசிச்சு பார்க்கணும். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் இந்த முஹர்ரம் மாதத்தை புனிதப்படுத்துகிறோம் என்கின்ற பெயரிலே முஸ்லிம்கள் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? முஹர்ரம் மாதத்துல அவ்வளவு அழிச்சாட்டியங்களை செய்யக்கூடிய சூழலை பார்க்கிறோம். டிவிகளை திறந்தா, மீடியாக்களை திறந்தால் அடிக்கிறத காட்டுறான். முஸ்லிம்கள் தான் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறான். ஷியான்னு சொல்ல மாட்டேங்கிறான். அவன் யாரை சொல்றான்? முஸ்லிம்கள் அடித்துக் கொள்கிறார்கள். இது அப்படியே முஸ்லிம்களை பற்றி ஒரு காட்சிப்படுத்தப்படுகிறது. இதை ஒருபோதும் ஒரு முஸ்லிம் ஆதரிக்க முடியாது, ஆதரிக்க மாட்டான். ஷியாக்கள் இன்னைக்கு சென்னையில என்ன செய்யறாங்க? ரோட்ல வலம் வர்றாங்க, ஊர்வலம் செல்கிறார்கள். அவர்கள் அலி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இறப்புக்கு துக்கம் அனுஷ்டித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நிறைய முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, முஹர்ரம் மாதத்துல நம்ம நோன்பு வைக்கிறோமே, இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு கர்பலா தான் காரணம்னு நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல கர்பலான்னு ஒண்ணு நடக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல, அவங்க மௌத்துக்கு பிறகு, அபூபக்கர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு, உஸ்மான் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்றாங்களே, இவங்க எல்லாம் வஃபாத் ஆயிட்டாங்க. இதற்கு பிறகு இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முழுமையாக எத்தி வைத்த பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு முஆவியா அவர்களுடைய ஆட்சி காலத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய அநீதி. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவது, அவர்கள் ஷஹீதாக்கப்படுவது, கர்பலா என்கின்ற இடத்துல கொல்லப்படுவது, இதை ஷியாக்கள் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு உலகம் பூரா இன்றைய தினத்தை முஹர்ரம் 10 முஹர்ரம் 9 பெரிய ஒரு துக்க தினமாக அனுஷ்டிச்சு இன்றைக்கு அதை துக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக தெருக்களிலே, வீதிகளிலே தங்களை அடித்துக் கொண்டு, காயப்படுத்திக் கொண்டு, அதை காட்சிப்படுத்தி மீடியாக்களிலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மோசமான சூழலை பார்க்கிறோமே. முஸ்லீமாக நாம் எத்தி வைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இது முஸ்லிம்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு காலத்திலையும் முஸ்லிம்கள் இதை அங்கீகரிக்க மாட்டோம். இது எவரோ செய்யறதுக்கும் இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு முஸ்லிமாக நான் செய்தால் கூட, நாளைக்கு தெருவில் இறங்கி நான் செய்தால் கூட அது ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம் அல்ல. ஒரு முஸ்லிம் தலைவர் செய்கின்றார், இஸ்லாமிய சமூகத்தை வழிநடத்திய ஒரு தலைவர் நின்று செய்கிறாரு. அஹ்லு சுன்னாவை சேர்ந்த தலைவர், ஷியா கிடையாதவர், அஹ்லு சுன்னாவை சார்ந்தவர், அவர் செய்கிறார். இது முன்மாதிரியா? அப்ப முஸ்லிம்களுக்கு முன்மாதிரி என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, ரெண்டை விட்டுட்டு போறேன், அதை பிடித்துக் கொள்ளக்கூடிய காலம் எல்லாம் நீங்க வழி தவற மாட்டீர்கள் என்றார்களே, அந்த குர்ஆனும் சுன்னாவும் தான் முன்மாதிரி. நமக்கு முன்மாதிரி யார்? மற்ற மனிதர்கள் அல்ல. இன்னைக்கு நிறைய மக்கள் வழிகட்டு போவதற்கு காரணம் என்ன? அவன் எவ்வளவு பெரிய தௌஹீத்வாதி, அவன் எவ்வளவு பெரிய தாயி, அவன் எவ்வளவு மார்க்கங்களை பேசி இருக்கிறான், இப்படி போயிட்டானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வழிகட்டு போயிட்டானே, கோவில்ல போய் நிக்கிறானே, பாவங்களை செய்கின்றானே அப்படின்னு நினைக்கிறோம். முஸ்லிமுக்கு அடையாளம் அது அல்ல. முஸ்லிமுக்கு அடையாளம் என்ன? குர்ஆனும் சுன்னாவும் தான். குர்ஆனும் சுன்னாவும் தான். அது யாராக இருந்தாலும் சரி, அவர் யாராக இருந்தால், நீங்கள் இஸ்லாத்திற்கு சேர்வதற்கு அவர் காரணமானவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்மாதிரி யாரு? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும். அப்ப ஷியாக்களை கொண்டு வந்து முஸ்லிம்களுக்கு முன்மாதிரிகளாக காட்டிக்கொண்டு மீடியாக்களில் ஒளிபரப்பப்படும் பொழுது முஸ்லிம் அல்லாதவர்கள் நம்மை தொடர்பு கொண்டு கேட்கிறாங்க, இதுதான் இஸ்லாமா? இஸ்லாமிய வழிமுறை இதுதானா? நம்மளால முடிந்த தாவாக்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது இல்லை, இஸ்லாம் இல்லை என்று சொல்ல வேண்டும். சமீபத்தில் கூட ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துல அது முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் தன்னுடைய மகளுக்கு திருமணத்தை முடித்து வைக்கிறார். அந்த திருமண நிகழ்வுல குர்ஆனை வழங்கக்கூடிய ஒரு தாவா ஸ்டால் அது ஏற்பாடு செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட முஸ்லிம் அல்லாதவர்கள் குர்ஆனை பெற்றுக்கொண்டு, இது தாவாவுக்கான களம். இன்னைக்கு நீங்க தெருவில் நின்று குர்ஆனை ஒரு மனிதனுக்கு கொடுத்தால் என்ன செய்வான்? இவன் எதுக்கு குர்ஆனை கொடுக்கறான்னு விசாரிப்பான். உங்களுக்கான எல்லா வகையான இடையூறுகளும் உங்களை சேரும். எங்கேயும் நின்று குர்ஆனை ஃப்ரீயா கொடுக்க முடியாது, தாவாவை செய்ய முடியாது. தாவா செய்ய வேண்டாம், நீ அல்லாஹ் மட்டும் தான் வணங்கி பிரச்சாரம் பண்ண வேண்டாம். வெறுமனே நீங்க குர்ஆனை கொடுத்தால் கூட உங்களுக்கு இடையூறு காத்திருக்கிறது, உங்களால கொடுக்க முடியாது. அப்ப எது தளம்? அதை யோசிக்கணும். எனக்கான தளம் என்ன? என்னை சந்திக்க எத்தனையோ முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் வருகிறார்கள், என்னை எத்தனையோ முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் வருகிறார்கள், சந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள், கலந்துரையாடுகிறார்கள். அவர்கள்ட்ட இனிப்பா, சுவையா, அன்பா,
ஆதரவா அவர்கள் எதிரே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலே அவர்களுக்கு ஆதரவாக நின்று அவர்களோடு தோளோடு தோளாக நிற்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போய் அவர்களிடத்திலே கொடுப்பதற்கு அல்லாஹ் அந்த இடத்துல வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறான். கடந்த காலங்கள் அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த சூழல் இல்ல. எல்லாரையும் குறைகான்றோம். இவன் அப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான். நீ எப்படி இருக்கிற? உன்னுடைய நிலை என்ன? என்னுடைய நிலை என்ன? நான் எப்படி இருக்கிறேன்? எல்லாரையும் குறை பேசுறேனே, என்னுடைய நிலை என்ன? எல்லாரும் தொட்டு பார்க்கணும் உள்ளத்தை. இந்த மார்க்கத்துல தாவா என்கின்ற அந்த சூழல் அடிபட்டு போய் கொண்டிருக்கிறது. அதை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய போறோம்? அப்ப இந்த முஹர்ரம் மாதத்துல நடக்கக்கூடிய இந்த அநியாயங்களை, இந்த அட்டூழியங்களை அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஒரு முஸ்லிமாக, ஒரு ஆலிமாக அல்ல, ஒரு தாயியாக அல்ல, ஒரு முஸ்லிமாக நாம் அனைவர் மீதும் கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த முஹர்ரம் மாதத்தில் இவர்கள் செய்யக்கூடிய அந்த அட்டூழியங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முஸ்லிம் குடும்பங்கள்ல கூட இன்னைக்கு சொல்றாங்க, என்ன செய்வாங்க? முஹர்ரம் மாதத்துல ஆடு மாடு கறி வாங்கக்கூடாது, அந்த 10 நாட்கள் கறி மீன் சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு இருக்குது. உங்க குடும்பத்துல இல்லாம இருக்கலாம், ஆனால் பல குடும்பங்கள் நீங்கள் தீர விசாரித்து பாருங்கள். இன்னைக்கு இந்த குடும்பங்கள்ல என்ன பிரச்சனை இருக்குது? முஹர்ரம் மாதத்துல ஆடு மாடு சாப்பிடக்கூடாது, இறைச்சி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது. சிலர் காய்கறிகளை ஒதுக்கிவிட்டு இது சாப்பிடுவது என்னது சாப்பிடக்கூடாது என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். முஹர்ரம் மாதத்துல நிக்காக முடிக்காதவர்கள் இருக்கிறார்கள். முஹர்ரம் மாசத்துல நிக்கா முடிக்க கூடாது, நிக்கா முடிக்காதவன் இருக்கிறார். முஹர்ரத்துக்கு முந்திரு அல்லது முஹர்ரத்துக்கு பிந்திரு. அடுத்த மாசம் சஃபர், அதுதான் பெரிய பீட மாசம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, காலத்தை திட்டாதீர்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீடைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒரு இடையூறு என்று ஒன்று வருதுன்னா இதனாலதான் இடையூறு வருது அப்படின்னு இஸ்லாத்துல கிடையாது. எதனால இடையூறு வரும்? அல்லாஹ்வுடைய விதியின் காரணமாக இடையூறு வரும். எனக்கு ஏன் கஷ்டம் வருது, எனக்கு ஏன் துன்பம் வருது? அல்லாஹ் விதிச்சதுனால வருது. ரமலானுக்கு அடுத்து ஷவ்வால்னு ஒரு மாதம் இருக்கு பாருங்க. ஷவ்வால்ல சில நாட்களை பீடை மாதமாக கருதினார்கள் அரபிகள். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஷவ்வால்ல தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை திருமணம் முடித்தார்கள். அந்த ஷவ்வால் மாதத்தில் தான் என்னோடு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டார்கள். நான் இன்றைக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள்ல நான் மிகவும் விருப்பத்திற்குரியவளாக இருக்கிறேன். ஷவ்வால்ல தான் இது நடந்துச்சு அப்படின்னாங்க. அப்ப மாதங்களோ நாட்களோ அதுல பீடைங்கிறதுலாம் கிடையாது. இன்னைக்கும் நம்ம மக்களிடத்துல செவ்வாய்க்கிழமையா சனிக்கிழமையா ஒரு நல்ல காரியத்தை செய்யக்கூடாது என்று ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இஸ்லாத்துல இந்த நேரம், இந்த காலம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு இந்த நேரத்தை முடிவு செய்யணும். இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல. எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் ஒரு முஸ்லிமுக்கு. அல்லாஹ் அந்த நேரத்தில் நீங்க செய்யறதுனால தீங்கு வரும் விதிச்சிருந்தா யாராலையும் அதை மாற்ற முடியாது. நல்ல நேரம் தேடி தேடி எத்தனை திருமணங்களை முடிக்கிறார்கள் பார்க்கிறோமா இல்லையா? வீடு கட்டுறான், நல்ல நேரத்தை தேடி நல்ல நேரத்துல வீடு கட்ட ஆரம்பிக்கிறான். நல்ல நேரத்தை தேடி நல்ல நேரத்துல திருமண ஒப்பந்தத்தை பேசுகின்றான். நல்ல நேரத்தை தேடி கடையை ஓபன் பண்றான். நல்ல நேரத்தை தேடி அவன் என்ன நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை செய்யறான். ஆனா என்ன செய்யறான்? சீக்கிரமே அந்த நல்ல நேரத்தோடு சேர்ந்து கடையையும் வீட்டையும் திருமணத்தையும் குளிதோடு புதைத்து விடுகிறான். நல்ல நேரத்துல செஞ்ச ஏன் தலாக்காச்சு, ஏன் விவாகரத்தாச்சு? நல்ல நேரத்துல தானே செய்த, ஏன் வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டுச்சு? அப்ப நல்ல நேரத்துக்கும் வியாபாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நல்ல நேரத்துக்கும் திருமணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு நாள் அந்த நாள் எப்படி இருக்கணும்? அந்த நாள் எப்படி இருக்கணும்? எல்லா மக்களும் கூடக்கூடிய நாள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லா மக்களும் கூடுவாங்க. ஒரு மாலை பொழுது எல்லா மக்களும் கூடுவாங்க. அல்லது ஒரு காலை பொழுது ஒரு 9 மணி 10 மணி என்னது எல்லா மக்களும் கூடுவதற்கு இலகுவான நேரம். அப்ப எல்லாரையும் கூட்டு வந்து நிறுத்தணும். எல்லாரும் அதற்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்காக நேரத்தை நிர்ணயித்தால் அதுதான் நல்ல நேரம் கொண்டு வந்து நிறுத்தலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? காலத்தை திட்டாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் திட்டுறதுனா என்ன? அந்த நேரத்துல செஞ்சதுனாலதான் என்னுடைய வியாபாரம் இப்படி ஆயிடுச்சு, திருமணம் இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுறோமே, இதுதான் திட்டுறது. அப்ப நாம யோசிக்கணும், ஒரு முஸ்லிமாக முஹர்ரம் மாதத்துல என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9-10 நோன்பு வச்சதுதான் சிறப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் 9-10 நோன்பு வச்சதுதான் சிறப்பு. ஏன் நோன்பு வச்சாங்க? மிகப்பெரிய வரலாறு. நோன்பு வைத்ததற்கான காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வராங்க, ஹிஜ்ரத் செய்து வராங்க. முதலாவது வருஷம் பார்க்கிறாங்க, மதீனாவில் உள்ள யூதர்கள் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிறார்கள், எல்லா யூதர்களும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க சொல்றாங்க, சஹாபாக்களை அனுப்பி, நீங்க எல்லாம் ஏன் நோன்பு வச்சிருக்கிறீங்கன்னு கேளுங்க. உடனே போய் கேட்கிறாங்க, என்ன நோன்பு வைக்க காரணம் என்ன? அப்புறம் அந்த யூதர்கள் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை வெற்றி கொண்ட தினம் இந்த தினம். அல்லாஹ் மூசா நபிக்கு ஃபிரௌனை வீழ்த்தி வெற்றியை கொடுத்தான் இந்த தினத்திலே.
அதனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக யார் சொல்றா? யகூதிகள் சொல்றாங்க, யூதர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் இந்த தினத்திலே நோன்பு வைத்திருக்கிறோம். இந்த செய்தி அப்படியே கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த இடத்துல, மூசா அவர்களுக்கு யூதர்களை விட நாம் தான் மிக நெருக்கமானவர்கள், வரக்கூடிய ஆண்டிலிருந்து நாம் நோன்பு வைப்போம் என்று சொல்லி முஹர்ரம் 9வது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் என்பதை வரலாற்றை பார்க்கிறோம். கடைசி காலகட்டம் வரைக்கும் வைக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். மௌத்தாவக்கூடிய காலம் இருக்குதே அது வரைக்கும் வைக்கிறாங்க. மௌத்தா போகக்கூடிய ஆண்டுல சொல்றாங்க, அடுத்த வருஷம் நான் உயிரோட இருந்தா நான் என்ன செய்வேன் முஹர்ரம் 10வது நாளும் நோன்பு வைப்பேன். ஏன்? யூதர்களுக்கு மாறு செய்யணும். யூதர்கள் 9வது நாள் நோன்பு வைக்கிறான், நாம 9, 10 சேர்ந்து நோன்பு வைப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆஷராவுடைய நாளில் ஆஷராவுடைய அந்த 9, 10 அப்படிங்கிற அந்த 2 நாட்கள் நோன்பு வைத்தார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி என்ன செஞ்சாங்க? ஏன் அல்லாஹ் வெற்றியை கொடுத்த? வேற எந்த நபிக்கு வெற்றியை கொடுக்கலையா அப்படின்னு நீங்க வரலாற்றை எடுத்து பார்த்தா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை எதிர்த்து போராடிய போராட்டம் இருக்குதே, மிகப்பெரிய போராட்டம். அவங்க உயிர் பிழைத்து வந்ததே அத்தி பூத்ததுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி எல்லாரையும் கொலை செய்யணும்னு முடிவு பண்ண நேரத்துல மூசா நபி மட்டும் பூத்து வராங்க அந்த இடத்துல. எல்லா குழந்தைகளும் ஜோசியக்காரனை கூப்பிட்டு ஃபிரௌன் கேட்கின்றான், நான் வரக்கூடிய எதிர்காலத்துல என்னுடைய நிலை என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஜோசியக்காரன் சொல்றான், நீ உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்து சொல்லும் போது, நீ வரக்கூடிய காலகட்டத்துல இந்த சந்ததிகள்ல இருந்து ஒரு மனிதர் வருவார், அவர் என்ன செய்வார்? உன்னைய வீழ்த்தி அவர் ஆட்சிக்கு வருவார். இது ஜோசியக்காரன் சொல்லக்கூடிய செய்தி. இதை கேட்ட உடனே அவர் ஆண் தானே அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்வதற்கு உத்தரவிடுகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? நபி மூசா அவர்களை பிறக்க வைத்து, மூசா அவர்களை ஃபிரௌனுடைய வீட்டிலேயே வளர வைத்து, ஃபிரௌனே அந்த மூசாவை வளர்த்தெடுத்து, அவருக்கு எதிராக ஃபிரௌனுக்கு எதிராக மூசா நபியை நிறுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்துகிறான். இப்ப ஃபிரௌன் பார்க்கிறான், எந்த சந்ததியை அழித்தால் இஸ்லாம், அதாவது எந்த சந்ததியை அழித்தால் எனக்கு எதிராக ஒருவன் உருவாக மாட்டான் என்று ஃபிரௌன் நினைத்தானோ, அந்த சந்ததியிலிருந்து அல்லாஹ் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரை மூசாவாக அறிவித்து இந்த இடத்துல மூசா நபி என்ன செய்யறான்? அல்லாஹ் சத்தியத்தை பேசக்கூடிய நபராக ஆக்குகின்றான். இவர் எல்லாத்தையும் செய்வாருங்கிறதுக்காக மூசா நபியை விரட்டுகிறார். மூசா நபியுடைய கொள்கையை பொய்ப்படுத்துகிறார். மூசா நபி சொல்லக்கூடிய ஃபிரௌன் சொல்லக்கூடிய சூனியம் பொய் என்று நபி மூசா அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார். பனி இஸ்ரவேலர்கள் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே அடிமைகளாக வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அவர்களுடைய நீதிக்காக வேண்டி மூசா நபி கடைசி வரைக்கும் போராடுகிறார். அதிலே வெற்றி பெறுகிறார். பனி இஸ்ரவேலர்கள் மீட்டெடுக்கப்பட்டார்கள். மக்களுக்கு இழைக்கப்பட்ட எல்லா அநீதிகளில் இருந்தும் விடுதலை கிடைத்தது. அந்த தினம்தான் ஃபிரௌன் கொல்லப்பட்ட தினம். அந்த கொல்லப்பட்ட தினத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பு நோற்று அதை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறான். காலம் காலமாக முஸ்லிம்கள் நோன்பு நோற்று வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அது யூதர்கள் வழியாக என்ன செய்து கிடைக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடைசி வரைக்கும் நோன்பு வைத்தார்கள் என்பதை வரலாற்றில் படிக்கிறோம். இவ்வளவு பெரிய வரலாறு இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டதுதான் காரணம் என்று தூக்கி கொண்டு வந்தால் அது இல்லைன்னு சொல்ல வேண்டிய கடமையில நாம இருக்கிறோம். அவர்களுடைய யுத்தம் எப்ப நடந்துச்சு? கடைசி காலகட்டத்துல, எந்த நபித்தோழரும் இல்லாமல் கடைசியாக சில நபித்தோழர்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நடந்தது. வஹீயின் அடிப்படையில் நடக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகும் போதே வஹீ முடிஞ்சு போச்சு. ஒரு மனிதன் ஒருத்தர் மார்க்கம் நம்மள்ட்ட ஒண்ணு சொன்னா நம்ம என்ன கேட்கணும்? இது அல்லாஹ் சொல்லி இருக்கானான்னு கேட்கணும். இத அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களான்னு கேட்கணும். ஒரு முஸ்லிம் சொல்லலையா அது ஒருபோதும் பின்பற்ற முடியாது. இன்னைக்கு நம்ம மதுஹபை பின்பற்றக்கூடிய மக்கள் அந்த மதுஹபுடைய இமாம்களுடைய வார்த்தையை எடுத்தால் கூட அவங்க இதைத்தான் உபதேசிப்பாங்க. ஏறத்தாழ எந்த மார்க்கறிஞரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் ஆய்வு செய்து கடைசியாக முடிவை அறிவிக்கும் போது சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் என்னுடைய கருத்து இது, நான் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த விஷயத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், முடிவு செய்திருக்கிறேன், ஆய்வு செய்திருக்கிறேன். இதுல முரண் ஏற்பட்டால் இதை தூக்கி தூர போட்டுருங்க அப்படிங்கிற அந்த கருத்து தான் மிகையாக இருக்கும். அப்ப அந்த இமாம்களும் அதைத்தான் சொல்றாங்க, எங்களுடைய கருத்து குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரண்பட்டு நிற்கும் என்று சொன்னால் அதை தூக்கி போட்டு குர்ஆனின் பக்கமும் சுன்னாவின் பக்கம் நீங்கள் திரும்பி விடுங்கள் என்கின்ற அந்த உபதேசம், அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு செய்யறாங்க. அப்ப அல்லாஹ் நமக்கு சொல்றா, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போறாங்கல்ல, அதோட இஸ்லாம் முடிஞ்சிச்சு. இஸ்லாம் முடிஞ்சிச்சுன்னா இஸ்லாம் முடியல,
இஸ்லாத்திற்காக வர வேண்டிய வகை முடிஞ்சிருச்சு. இஸ்லாத்தை நீங்க இதைத்தான் பின்பற்றணும், இப்படி தொழணும், இப்படி நோன்பு வைக்கணும், இப்படி ஜகாத் கொடுக்கணும், இப்படி ஹஜ் செய்யணும், திருடனா இந்த தண்டனை, கொலை செய்தால் இந்த தண்டனை, விபச்சாரம் செய்தால் இந்த தண்டனை, வட்டி வாங்கினால் இந்த தண்டனை அப்படின்னு தண்டனை சட்டங்கள், இந்த பக்கம் சிவில் சட்டங்கள் என்று இந்த சட்டங்கள் வகுக்கக்கூடிய சூழல் இருக்குது பாருங்க. இபாதத்துகளுக்கான சட்டம் வகுக்கக்கூடிய சூழல் இருக்கு பாருங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே அந்த சூழல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான் வஹி வரும், வந்துச்சு, வஹியோட என்ன செஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னைக்கும் வஹி வர்ற மாதிரி, ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கும் வஹி வர்ற மாதிரி என்ன செய்யறான், இன்னைக்கும் அதை பின்பற்றி கொண்டு துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அப்ப ஒரு மனிதனுக்கு மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யறான், ரொம்ப தெளிவா சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதரோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் கடைசி உபதேசமாக அதை செஞ்சாங்க. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன் இந்த நாளிலே. எங்க செஞ்ச உபதேசம்? கடைசி ஹஜ்ஜில், ஹஜ்ஜத்துல் விதால செஞ்ச உபதேசம், அல்லாஹ்வுடைய தூதர் செய்த உபதேசம். அப்ப அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள் என்று சொன்னால், மார்க்கத்திற்கான சட்டதிட்டங்கள் வகுக்கக்கூடிய உரிமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். அதற்கு பின்னால வந்த இமாம்களுக்கோ அல்லது சின்ன சின்ன குழுக்களுக்கோ அல்லது வேற வேற மார்க்க அறிஞர்களுக்கோ யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதை பரிபூர்ணமாக நமக்கு கொடுத்து விட்டார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்ததுதான் மார்க்கம். அதை தாண்டி ஒருவர் நமக்கு மார்க்கமாக சொல்வார் என்று சொன்னால் அல் குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கின்றான், துவல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும் அப்படின்னு கேட்கிறான். துவல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும்னா என்ன? உங்க மார்க்கத்தை நீங்க அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? அல்லாஹ் சொல்றான் நீ இவ்வளவு திக்ர் செய்ய அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான் இவ்வளவு சுன்னத்து தொழு அப்படிங்கிறான். ஒரு ஆலிம் வந்து சொல்லி தராரு, என்ன சொல்றாரு, நீ எக்ஸ்ட்ரா 2 ரக்காயத்து தொழுங்கிறாரு, டெய்லி தொழுதுவாங்கிறாரு, இந்த நேரத்துல தொழுங்கிறாரு. இதான் என்னது, இவர் உருவாக்கக்கூடிய மார்க்கம். ஒரு மார்க்க அறிஞர் உருவாக்கக்கூடிய மார்க்கம் என்ன? அவர் புதுசா 2 ரக்காயத்தை தொழ சொல்றாரு. நாம தொழுதுக்கலாம், டெய்லி தாராளமா தொழுதுக்கலாம், எக்ஸ்ட்ரா 2 ரக்காயத்து தப்பே கிடையாது, அதுக்கு நன்மை எழுதப்படும். ஆனா ஒரு மார்க்க அறிஞர் என்ன செய்யறாரு, ஜும்மா மேடையில ஏறி பேசுறாரு, எக்ஸ்ட்ரா 2 ரக்காயத்து எல்லாரும் பகல்ல ஒரு 11:30க்கு தொழுங்க அப்படிங்கிறாரு. எக்ஸ்ட்ராவா லுஹா தொழுகை இல்ல, லுகர் தொழுகை இல்ல, அது வேற எந்த தொழுகையும் கிடையாது, எக்ஸ்ட்ரா அந்த நேரத்துல நீ தொழுதினா உனக்கு நன்மை எழுதப்படும் அப்படிங்கிறார். இது என்ன, மார்க்கத்தை புதுசா உருவாக்குறதுக்கு சமம். இன்னைக்கு இவங்க செய்யறாங்கல்ல, முஹர்ரம் மாதத்துல தங்களை தாங்களை அடித்துக் கொண்டு நோவினைப்படுத்தி பிளேடுகளால், கத்திகளால், வாள்களால் கிழித்துக் கொண்டு அதை அடையாளப்படுத்துறாங்கல்ல, இது மார்க்கத்தின் பெயரால் செய்யப்பட்ட பித்அத். பள்ளி வாசல்கள்ல கூடி கூடி கூட்டு துஆக்களை ஓதுவதும் மௌலூதுகளை ஓதுவதும் இன்னைக்கும் செய்து வருகிறார்களா இல்லையா? இது என்ன, மார்க்கத்தின் பெயரால் செய்யப்பட்ட பித்அத்துகள். இது அல்லாஹ்வும் செய்யல, தூதரும் செய்யல, அல்லாஹ் செய்ய சொல்லி எங்கேயும் கட்டளையிடவில்லை. அப்ப எந்த அடிப்படையில செய்யறோம்? அல்லாஹ் அதைத்தான் கேட்கிறான், துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், புதுசா ஒரு மார்க்கத்தை உருவாக்கி இப்படித்தான் மார்க்கம் இருக்கணும் மக்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கின்றான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை மார்க்கமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதை கடைசி நாள் வரைக்கும், நம்முடைய மரணம் வரைக்கும் நாம் பின்பற்றி வாழ்வதற்கு, மக்களிடத்தில் அதை எடுத்துரைப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.